ஹாய் மக்களே, குட் மார்னிங். இப்போ பொதுவாக உங்களோட காரை வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு ரோட்டில் பார்க் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க, வேற ஒரு பார்க்கிங் லாட்டில் வந்து நீங்கள் பார்க் பண்ணுறீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு போகும்போது ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டோ இல்லை உள்ள லைட் வந்து ஆன் பண்ணிட்டோ போகிறீங்கன்னா இன்னொருத்தர் வந்து அதை நோட் பண்ணி உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்குது. அதை வந்து நீங்கள் இப்போது ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். உங்களை வந்து ஒரு QR கோடை வச்சு உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த QR கோடு இது எப்படி வாங்குறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நிறைய பிராண்டில் வருது மக்களே. நான் வந்து வாங்கினது இந்த சாம் பார்க் அப்படின்னு ஒரு பிராண்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து உங்கள் மொபைலில் இருக்க ஆப் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து ஒரு QR கோடு இருக்குது. 2 ஸ்டிக்கர்ஸ் வந்து எனக்கு தந்திருக்காங்க இதில். ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக்கர், இதில் வந்து ஒரு QR கோடு இருக்குது. உங்கள் காரில் அதை வந்து பேஸ்ட் பண்ணும்போது இப்போ யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணணும், எமர்ஜென்சியாக வந்து உங்கள் வண்டியை வந்து அந்த இடத்துல இருந்து எடுக்கணும், இல்லை ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இந்த QR கோடை ஒரு ஸ்கேன் பண்ணாங்கன்னா போதும், உங்களோட வாட்ஸ்அப்க்கோ இல்லை உங்களுக்கு ஒரு மாஸ்க்டு கால், அதாவது டைரெக்டாக உங்கள் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகாது, அவங்களுக்கு ஒரு மாஸ்க்டு கால் வந்து வரும். அதாவது ஒரு சர்வீஸ் நம்பர்லேருந்து. இது 100% ப்ரைவசி. ஏன்னா நான் வந்து செக் பண்ணியிருக்கேன், நம்ம நம்பர் வந்து மற்றவங்களுக்கு போகுமோ அப்படின்ட்டு ஒரு கவலை இருக்கலாம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் எப்படி வந்து இதை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி எங்கெங்கே ஸ்டிக் பண்ணணுன்றதும் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக இது மாதிரி 2 ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து ஆட் ப்ராடக்ட்டில் லிங்க் தரேன், உங்களுக்கும் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்ததுக்கப்புறம் இதுலேயே போட்டிருக்கான் பார்த்தீங்களா, டவுன்லோட் NGF 132 ஆப். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்கேன் யூஸிங் அந்த ஆப்பில் வந்து இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உள்ளே போய் உங்கள் நேம், ஃபோன் நம்பர் அண்டு பைக்கோ காரோ அதோட நம்பர், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தா போதும். ஸோ இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இது வந்து இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணால் இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி வரும், எப்படி வந்து மற்றவங்க ஸ்கேன் பண்ணி உங்களோட நம்பரை வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிக் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஃப்ரண்ட் சைடில் இதை ஒட்டியிருக்கேன் அண்ட் ரியரில் இங்கே ஒட்டியிருக்கேன். ஸோ இதில் போட்டு இது பார்த்தீங்களா, ஸ்கேன் த கோட். ஜஸ்ட்டு வந்து நம்ம அதை ஸ்கேன் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து ஓப்பன் ப்ரௌசர் கொடுத்து ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக இதில் வந்து என்ன பண்ணோன்னா, இது வந்து நம்மளோட கார் நம்பரு, மேக் அ கால்னு இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணலாம் அது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து மேக் அ கால் கொடுத்தோம்னா காரோட அந்த லாஸ்ட் 4 டிஜிட், அதாவது அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து கேட்குது. அப்புறமா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும், அதாவது யார் வந்து உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்குது. ஸோ 2த்தையுமே நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் வருது, இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ கால் பண்ணால் எனக்கு கால் வருது. ஸோ அவ்வளோதான் மக்களே. இதுக்கு கால் பண்ணிங்கனாலே வந்து எனக்கு கால் ரிசீவ் ஆகுது, அதாவது வேறு ஒரு சர்வீஸ் நம்பர்லேருந்து எனக்கு கால் ரிசீவ் ஆகுது.